வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தரமான சம்பவம் சூப்பராக இருந்துச்சு. மஞ்சரி வந்துட்டு வேறு மாதிரி ஒரு சம்பவத்தை வந்து இங்கே வந்து ஆனந்தியை போட்டு தாக்கியிருக்காங்க. செம்ம மாதம் இருக்குது. ஸோ பப்பட் மாஸ்டர்னு ஒரு டாஸ்க் ஒன்று போயிட்டு இருந்துச்சு. அதில் வந்து நிறைய பேர் அவங்களுடைய உண்மையான விஷயங்களையும், ஒரு சில பேர் வந்துட்டு சம்மந்தமே இல்லாமல் அங்கே ஒரு விஷயத்தை செஞ்சதும், இவங்களாம் வந்து சொல்லுவாங்களா பவித்ரால முத்துக்குமாரனை வந்துட்டு வச்சு செஞ்ச மூமெண்ட்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்க்கலாம், போய் பாருங்கள். வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன், போய் பாருங்கள். ஆனால் அதுக்கு செம்மையாக வந்து முத்துக்குமாரன் செம்ம மாசான ஒரு பதிலடி கொடுத்தாரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்ஜே ஆனந்தியை பற்றி யாருமே சொல்லலையே, நம்ம ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஃபஸ்ட் டைம் வந்து வேர்ல்ட் கார்டு என்ட்ரி வந்து ரயான் சொல்லியிருந்தார். இப்போ வந்துட்டு மஞ்சரி செம்மையாக வந்து முகத்தில் கிழிக்கிறாங்க, மாசாக இருக்குது. என்னென்னா மஞ்சரி வந்து ஆரம்பித்தாங்க, அதாவது பப்பட்டுன்னு சொல்கிறவங்க வந்து வெளியில் தெரிய மாட்டாங்க. வெளியில் தெரிஞ்சால் அவங்க பப்பட் மாஸ்டரே கிடையாது அப்படின்ற மாதிரி சூப்பராக வச்சாங்க. எல்லாம் செம்ம கிளாப்ஸ். அதெல்லாம் உண்மை. பொம்மலாட்டம் நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா பொம்மை ஆடும், ஆனால் ஆட்டுறவங்க யாருமே தெரியாது. இவங்க ஆட்டுற அளவுக்கு அந்த பொம்மையை அதுக்கேற்ற மாதிரி ஆடிட்டுருக்கும். ஸோ அதுதான் வந்து பப்பட் மாஸ்டரு. ஸோ அப்படி நான் பார்க்குறது இந்த வீட்டில் ஆர்ஜே ஆனந்தி. நாங்கள் பயங்கர மாதம் இருந்துச்சு. எல்லா ஷாக்கும் ஆர்ஜே ஆனந்தி ஃபஸ்ட்டு சிரித்தாங்க, அதுக்கப்புறம் மூஞ்சி மாறி போயிடுச்சு. அப்படியே என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க வந்துட்டு நிறைய நேரங்களில் ஸ்வீட்டாக பேசிவாக அப்படியே ஒரு மாதிரி அழகாக ஸ்வீட்டாக சொல்லி சில பேரை வந்து அப்படியே பொம்மை மாதிரி இயக்கிட்டு இருக்காங்க. அதில் நான் முக்கியமான பொம்மையாக, நிறைய பொம்மை இருக்குது, அதில் முக்கியமான பொம்மையாக நான் பார்க்குறது பவித்ரா மற்றும் அன்ஷிதான்னு செம்ம மாதம் சொன்னாங்க. சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா நிறைய மண்டைய கழுவுற விஷயங்கள் அவங்ககிட்ட இருக்குது. இந்த மாதிரி மண்டைய கழுவி தான் இப்போ பவித்ரா வந்துட்டு முத்துக்குமார் மேலே அவ்வளோ வன்மத்தில் இருக்காங்க. வந்து அவ்வளோ பேச்சு பேசுகிறாங்க. அதுலேயும் பேசும்போது முத்துக்குமாரன் சொல்கிறத கேட்குறது யாருன்னு சொன்னாங்கன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு செம்ம சிரிப்பு வந்துடும். குபீர்னு விஜே விஷாலாம், அருணா, ரஞ்சித் சாரா, சிவகுமாராம், என்னத்தை சொல்ல. அதுதான் என்னென்னா இவங்க பேசி அவங்க அறியாமல் வந்துட்டு ஓ இப்படி தான் நம்மளுக்கு வந்து அப்போ வந்து இவங்களும் வந்து எதிரின்னு சொல்லி மாற்றிடுவாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த முத்துக்குமாரன் கிட்ட போய் ஜாலியாக பேசுவாங்க ஆனந்தி. ஆனால் இவங்க பாவம் இந்த மாதிரி கெட்ட பேர் என்னத்தை சொல்ல. ஆனால் சூப்பராக மஞ்சரி வந்து இந்த மாதிரி பேசுவாங்க நினச்சி கூட பார்க்கல. இந்த மாதிரி தான் இந்த ஃபஸ்ட் வாரம் இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த கேப்டனை மாதிரி தேவையில்லாமல் பாதை மாதிரி வேறு மாதிரி போனாங்க. பட் இப்போது செம்ம மாதம் ஒரு தக்க பதிலடி முகத்திரை கிழிச்ச மாதிரி இருந்தது. செம்ம மாதம் இருந்துச்சு. இப்போ என்ன ஒரு விஷயம்னா, ஆர்ஜே ஆனந்தியை பற்றி உங்களுக்கே தெரியும். ஆர்ஜே ஆனந்தியை பற்றி யாராவது பேசினாங்கன்னா அவங்கள இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பணுன்றதுல பயங்கர மும்முரமாக இருப்பாங்க. ஸோ இப்போ மஞ்சரி டைரெக்டாகவே தாக்கிட்டாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரயன் தாக்கும்போது ரயனை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. இனிமேல் மஞ்சரி பற்றி பேசி மஞ்சரி எப்படி வெளியே அனுப்பலாம் அப்படின்ற மாதிரி தான் பண்ண போகிறாங்க. என்ன நடக்குது தெரியல, ஆனால் பயங்கரமாக இருக்குது. மஞ்சரி சொன்ன விஷயங்களை என்ன எப்படி பார்க்குறீங்கன்ற சொல்லுங்கள். இந்த மாதிரி சூடான அப்டேட்ஸ் உங்களுக்கு காத்துட்டு மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.